நபி ஒருவர் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நான் தொழுகையிலே சிறந்த தொழுகை, ஐவேளை தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை என்றால் என்னவென்று நான் கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை, அதாவது அதிகாலையில் சுபுகினுடைய பாங்குக்கெல்லாம் முந்தி நாம் எழுந்து தொழுகிற அந்த தொழுகை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நோன்புக்கு, ரமலானுடைய நோன்புக்கு பிறகு நோன்புகளிலெல்லாம் சிறப்பிற்குரிய சங்கையான நோன்பு எது என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நான் கேட்ட பொழுது, அது முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் நோற்கக்கூடிய நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் நாள் மிக சிறப்பிற்குரிய சங்கைக்குரிய ஒரு நாள். எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெற்றியை, உதவியை இறக்கிய ஒரு நாள் என்று சொன்னால் அது இந்த ஆஷூராவுடைய நாள்.